சாம்பார் ரெசிபி யாரெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தீங்களோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மொளக்கட்டின பச்சை பயிரும், மொளக்கட்டின கருப்புளுந்து சாம்பார் தான் இன்றைக்கி என்னோட சைட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி மொள கட்டுறது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடையில் கூட டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ்லாம். அது இல்லை எனக்கு கருப்புளுந்து அதில் கிடைக்கல அப்படின்னா ஈஸியாகவே மொள கட்டலாம். அந்த ஸ்டெப்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக டைம் எடுத்து படிங்க. அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இது நல்லா வெந்துடும். இதுக்கு நான் வந்து மொளக்கட்டின பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். அதோட கூடவே மொளக்கட்டின கருப்புளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கூடவே காய்கறிக்கு கத்திரிக்காயும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். காய்கறி என்னென்ன சேர்க்கலான்றது உங்களோட சாய்ஸ் தான். நான் வேணும்னா ஆப்ஷன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. தாளிச்சதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, வெந்தயம், அதோட வந்து கருவேப்பிலை தான் சேர்த்தேன். நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு, பெருங்காய பொடி, கூடவே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். காரம் நல்லா வேணும்னா சிவப்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கூடவே புளி தண்ணி சேர்த்தாச்சு. எவ்வளோ புளிக்கு எவ்வளோ தண்ணின்றதையும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்போ போல் பாருங்கள். மூடியை போட்டு நல்லா 8 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிருக்கும். நீர் கைப்பிடியே விடலாம். அரிசி உப்புமாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலோடையும் நல்லாயிருக்கும். இல்லட்டா வந்து களியோடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லட்டா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நல்லா கரைச்சிட்டு திக்கன் ஆக்கிறதுக்கு இதோட சேர்த்துருங்க. கொத்தமல்லி தழையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டிப், கடைசியில் கொஞ்சமாக கருப்பு மிளகு எடுத்து இடிச்சிட்டு அதோட சேர்த்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் கடைசியில் வதக்கி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்கள்.